என்னத்த சொல்றீங்க? மருதுக்கும் ரேவதிக்கும் நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜா? அத்தை, இது எப்படி நடக்கும்? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? சத்தமா பேசாத. நாம இத நடத்தியே ஆகணும். அத்தை, இந்த வீட்ல இருக்கிற யாருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா, ஒத்துக்க மாட்டாங்க தான். யாருக்கும் தெரியாம காதும் காதும் வச்ச மாதிரி இந்த விஷயத்தை முடிக்கணும். இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும். மருது கிட்ட விஷயத்த சொல்லி நாளைக்கு அவர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வா. அது உன்னோட வேலை. சரிங்க அத்தை. அப்போ ரேவதி? அது ஏதாவது சொல்லி நான் அவளை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அத்தை, ரேவதி ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு ஒத்துப்பாளா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எப்போ நமக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு அந்த ராஜா சேதுபதியோட பேரன் ரேவதிய இந்த அளவுக்கு நெருங்கிட்டானோ, இதுக்கு மேலயும் நம்ம பொறுமையா இருக்கிறது ரொம்ப தப்பு. நாளைக்கு மருதுக்கும் ரேவதிக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடத்தியே ஆகணும். சரிங்க அத்தை. நீங்க சொன்ன மாதிரி நான் அண்ணன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி, போ. கார்த்தி, எனக்கு தெரியாம என் பொண்ணை நெருங்கணும்னு நினைச்சா நான் விட்டுருவேனா? விடியட்டும். உன் கண்ணாமூச்சி ஆட்டம் நாளையோட முடிய போகுது. அப்பா, அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இல்ல? இவ இன்னைக்கு தான் டென்ஷன் இல்லாம இருந்திருக்கா. அம்மா, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா ரேவதி? ஆமாம்மா, கிளம்பிட்டேன். அது நான் உன் ஆபீஸ் பக்கமா தான் போறேன். நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். சரிம்மா. சரி, வா போலாம். பாய்ப்பா. பாய். பாய் ஸ்வாதி. பாய். வா போலாம். இங்க பாரு, நம்மளும் இப்ப கிளம்பினாதான் சரியா இருக்கும். வெயிட் பண்ணுன. அங்க பாரு, ஆளுங்களா ஹால்ல இருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம கிளம்பலாம். நீ சொல்றதும் சரிதான். இல்லனா என்ன ஏதுன்னு தேவையில்லாம கேள்வி கேட்பாங்க. என்னப்பா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தெரியல, பாப்போம். அவங்க போயிட்டாங்க, சீக்கிரம் வா. ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போறாங்க? ஒருத்தங்க தனியா போனாவே பிரச்சனை வருமே. 2 பிரச்சனையும் ஒன்னா போகுதுன்னா என்னவா இருக்கும்? சகல சொல்லு சகல. எங்க ரேவதி ஆபீஸ் கிளம்பிட்டாளா? இன்னும் இங்க வரலங்க. காலையில அத்தையோட ரேவதி வெளியே போறத பார்த்தேன். எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க எங்கேயாவது போயிட்டு அப்புறம் லேட்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன் சகல. அப்படியா? சரிங்க. ஒரு முக்கியமான கால். நான் பேசிட்டு வந்துடுறேன். நீ கார்ல ஏறு. சரிம்மா. மேடம் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். என்ன பிரியா, அங்க எல்லாம் சரியா போயிட்டு இருக்கா? அந்த கார்த்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்?
அவரு ரூம்ல தான் இருக்காரு மேடம், எங்கேயும் போகல. ஒருவேளை அவன் வெளியே போக ட்ரை பண்ணா நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் ஞாபகம் இருக்கு மேடம். எம்டி சாரை வெளியே போகாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க மேடம். சரி, பாத்துக்கோ. ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு. சரிங்க மேடம். சரி. வாங்க. அத்தை. சரி, உள்ள போலாமா? அம்மா, நீங்க தான் நம்ம வீட்ல இருக்கிற யாரையும் கூப்பிடல, ஆனா கார்த்தியை அவரோட தாத்தா பாட்டியை கூப்பிடல. இவங்க இங்க இருக்கும்போது தாத்தா பாட்டியும் வந்திருக்கணும்ல. ரேவதி, எங்க தாத்தா பாட்டி காசிக்கு போயிருக்காங்க, அதனால தான் அவங்களால வர முடியல. ஐயோ, கேள்வி மேல கேள்வி கேட்கிறாளே. இவளை இதுக்கு மேல யோசிக்க விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? தம்பி. சொல்லுங்க மேடம். ரெஜிஸ்ட்ரார் வந்துட்டாரா? இன்னும் வரல மேடம். வந்ததும் முதல்ல உங்க ஃபைல் தான். சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க. சரி சரி, வா உள்ள வெயிட் பண்ணலாம். வா. இங்க வா. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போய் இவங்க அங்கே இருக்காங்களான்னு கொஞ்சம் பாருங்க. ஒருவேளை இவங்களை அங்கே பார்த்தீங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. கோவிலுக்கா? சகல, நீ சொல்றத பார்த்தா ஏதோ கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கின்ற மாதிரியே இருக்கேப்பா. வாய்ப்பு இருக்குங்க, அதுக்காக தான் உங்களை போய் பார்க்க சொல்கிறேன். இதோ இப்போ போயிடும் சகல, நான் பார்த்துட்டு வந்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிங்க, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிப்பா, நான் உடனே கிளம்புறேன்ப்பா. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள வர சொன்னேன்? டேய், நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போகிறேன். நீ கொஞ்சம் ஆஃபீஸில் இருந்து பார்த்துக்க. ஏன் மாப்பிள்ள, ஏதாச்சும் பிரச்சனையா? வந்து சொல்கிறேன், நீ இங்கே இரு. சரி மாப்பிள்ள. சார் எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுதே.